சரோஜா தேவி அப்படின்னு நம்ம சொன்னோன்னே நமக்கு ஞாபகத்தில் வருது அவங்களோட தமிழ் பேசும் அழகு. தமிழை கடிச்சு கடிச்சு பேசுவாங்க. கோபால் எப்படி இருக்கீங்க கோபால் அப்படின்னு தமிழை கடிச்சு கடிச்சு பேசு, அது ஒரு அழகு. கர்நாடகத்தை சேர்ந்தவங்க. அவங்க லைஃப்லேருந்து 2 லைஃப் லேர்னிங் லெசன்ஸ், ஒரு பாசிட்டிவ் லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். முதல்ல அவங்களுக்கு 13 வயசு இருக்கும்போது ஸ்கூலில் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு கன்னட டைரக்டர் ஒருத்தர் பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சி போயிடுது. அவர் சினிமா ஆஃபர் பண்ணுறாரு. ஒரு மாஸ் மீடியாலேருந்து ஒரு பெரிய ஆஃபர், ஒரு வாய்ப்பு வருது. 13 வயசில் அவங்களுக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை. யோசிச்சு பாருங்க, டீச்சர் ஆகிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெளி உலகம் தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், அப்புறம் ஒரு ஹானரரி டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க ஒரு பெங்களூர் யூனிவர்சிட்டி. இதெல்லாம் கிடச்சிருக்காது. ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அவங்க மறைஞ்சு போயிருப்பாங்க, தெரியாமல் போயிருப்பாங்க. ஸோ அந்த கிடைச்ச ஒரு பெரிய மாஸ் மீடியா வாய்ப்பை அக்செப்ட் பண்ணுறது, அதுக்கு அவங்க அம்மாவும் ஃபேமிலியும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ கிடைத்த வாய்ப்பை, பெரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது. இந்த வாய்ப்பு தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்து அந்த சக்ஸஸுக்கு காரணம். இது முதல் லைஃப் லேர்னிங் லெசன்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவர் கணவர் ஸ்ரீஹர்ஷன், அவர் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறார். இவங்களோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய சால்வ் பண்ணியிருக்கிறாரு. அதை எப்படி ஹேண்டில் பண்ண அவங்க சொல்லி கொடுத்துருக்காரு. 1986 இறந்துருந்தாரு அவங்க ஹஸ்பண்ட். யோசிச்சு பாருங்க, 86 2026 வரப்போகுது அடுத்த வருஷம். கிட்டத்தட்ட 40 வருஷம். அவர் இறந்துட்டாருன்னு மனம் உடைஞ்சு போய் பல பேர் உட்காந்துருவாங்க. நம்ம மேல அன்பு செலுத்துறவங்க, நம்ம யார் மேல அன்பு செலுத்துறவங்க, அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னா சில பேர் உடைஞ்சு உட்காந்து வாழ்க்கையை ஒண்ணுமே நினைவாங்க. அந்த மாதிரிலாம் ஆகாம சரி அவர் போயிட்டார், நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடரணும், நம்ம டியூட்டியை, நம்ம கடமையை, நம்ம பணியை, நம்ம வேலையை செய்யணும்னு தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. 40 வருஷம் உயிர் வந்திருக்காங்க. அப்ப அந்த மென்டல் ஸ்ட்ரென்த், அவங்களுக்கு இந்த மென்டல் ஸ்ட்ரென்த், மன வலிமை, ஒரு இழப்பு நடந்தாலும் அதுலேருந்து மீண்டு தன் வேலையை செய்வேன்றது. இப்போ கூட ஒரு 7-8 வருஷம் முன்னாடி கூட அவங்க சூர்யா நயன்தாரோட ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாங்க மேடம் சரோஜா தேவி. ஸோ சொன்ன மாதிரியே பத்மஸ்ரீ, பத்மபூஷன், ஹானரரி டாக்டர் பி சரோஜா தேவி சொல்லணும் அவங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த 2 லைஃப் லேர்னிங் லெசன்ஸ். ஒன்று சரியான வாய்ப்பை பயன்படுத்துகிறது. 2வது இழப்புகளை ஒரு எடுத்து மனசளவில் சாதாரணமாக எடுத்துக்கிறது, மன தைரியத்துடன் ஹேண்டில் பண்ணுறது, தன்னோட பயணத்தை தொடர்றது. அதுதான் அந்த சக்ஸஸ், அவங்க கோல் அடையிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 லைஃப் லேர்னிங் லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். டாக்டர் பி சரோஜா தேவி அவங்களோட ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம். நல்ல சிந்தனை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம், அன்புடன் நம்பினோம்.